ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம அற்புதமான உறவுக்கு ஒரு 100 யோசனைகள் அப்படின்ற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். தாம்பத்திய உறவுக்கு, தம்பதிகளுடைய உறவு இனிமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்கண்டிஷனல் லவ். நம்ம இப்படி இருந்தால் நான் விரும்புவேன், இப்படி இருந்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்லாம் இல்லாமல் எப்படி இருந்தாலும் அன்பு செலுத்துறது அப்படின்றது அன்கண்டிஷனல் லவ்ன்றோம். ஏன் அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிஃப்டை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு மனதில் நிம்மதியும் ஒரு பீஸும் கிடைக்கும். அடுத்து அமைதியாக இருக்கிறது மூலமாக பெரும்பாலான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். அடுத்து முக்கியமாக அன்பான விஷயங்களில், லவ்விங் கைண்டான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க திவ்யா பேசுறேன் சார். சொல்லுங்க திவ்யா. எனக்கு 2 பசங்க சார். சொல்லுங்கம்மா. 1 year ஆகுது பேபி பிறந்து. இப்பதான் நான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணேன். 1 மாசம் தான் ஆகுது. நாங்க ஹஸ்பண்ட் வச்சு சேரலாமா சார்? குடும்ப கட்டுப்பாடு ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது, 1 மாசம் தான் ஆகுதுன்னா சேரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்க. உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ணா குழந்தை நிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்களே, உண்மையா சார்? இல்லைங்க அதெல்லாம் ஆகாது. அப்படிலாம் இல்லைங்களா? அதாவதுங்க, கருக்குழாயில் ஒரு ரிங் போட்டுருவாங்க. அது மறுபடியும் அது வழியாக கருமுட்டை வராது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதுவும் ஒரு சரியான முறை தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்களுக்கு கருத்தடை பண்ணியிருந்தாங்கன்னா அது 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணணும், இல்லை வேறு கருத்தடை முறை யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த விந்து குழாய்களில் விந்தணுக்கள் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களுக்கு இந்த மாதிரியாக இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெண்களுக்கு கருக்குழாயில் ஒரு ரிங் போட்டுருவாங்க, கருக்குழாயை மடக்கி ஒரு ரிங் போட்டுருவாங்க. லேப்ரோஸ்கோப் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப கருத்தரிக்க வாய்ப்பு இல்லை. அந்த 1 மாதத்துலேயே நீங்கள் நார்மலாக செக்ஸ் வச்சுக்கலாம். சரி, இப்போது சரியான விஷயங்களை, காதலையும் அன்பையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அடுத்து உங்கள் பார்ட்னருக்கு என்ன உண்மையில் வேணுமோ அதை நீங்கள் கொடுங்க. நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்காதீங்க. அவங்க எதை விரும்புகிறாங்களோ அந்த விஷயங்களை கொடுங்க. நாம் என்ன பண்ணுவோன்னா, குழந்தைகளுக்கு, மனைவிக்கெல்லாம், நம்மளை டிபெண்ட் ஆகிருக்கவங்களுக்கெல்லாம் நாம் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை கொடுத்துக்கிட்டு இருப்போம். அதுதான் சரின்னு நினைப்போம். நம்ம வாழ்க்கையை அவங்க மேலே திணிச்சிக்கிட்டு இருப்போம். அது சரியில்லை. மனைவி வேலைக்கு போகணுன்னு விரும்பலாம், இல்லை வேறு சில விஷயங்களை விரும்பலாம். நான் போகக்கூடாது, நம்ம கருத்தை அவங்க மேலே திணிச்சிக்கிட்டு இருப்போம். அது ஒரு காதலாக ஆகாது. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட காதல் மொழிகளில் பேசுங்க. நம்ம எப்போதும் வெறுப்பின் மொழிகளில் தான் பேசுவோம். மற்றவர்கள் மேலே கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு அதில் தான் இருப்போம். ஆனால் காதல் மொழிகளில் பேசுங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நேம் வேணா சார்? சொல்லுங்கள் சார். சார், இப்போ சின்ன வயசில் அதிகமாக அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்க சார்? எந்த ப்ராப்ளம் வராதுங்க. சுய இன்பம் என்பது முழுமையான நார்மலான ஒரு பழக்கம். ஓகே சார். 1வது, சுய இன்பத்திற்கும் செக்ஸுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஓகே சார், தேங்க்ஸ் சார். போன ஜென்ரேஷனில் வாழ்ந்தவர்கள் ஒரு 13-14 வயதிலேயே திருமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் திருமண வயது கிட்டத்தட்ட நாம் 27-28 வயது வரைக்கும் தள்ளி வைக்கிறோம். அந்த வயது வரைக்கும் செக்ஸ் உணர்வே இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது. சுய இன்பம் என்பது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம், கவலைப்பட வேண்டாம். அதே போல் உங்கள் 2 பேருக்கும் நேரம் ஒதுக்குங்க. தம்பதிகளாக இணைந்திருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. 2 பேரும் இப்போல்லாம் ரொம்ப பிஸி ஆகி ஒருத்தர் நினைப்பே ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் மறந்து வாழ்கிறதுக்கு இப்போ கற்றுக்குறோம். நம்ம 2 பேரும் ரொம்ப பிஸி. 2 பேரும் இணைந்திருக்கிறதுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு
நாம் பிஸியாக இருக்கோம் ரெண்டு பேரும். கணவனும் பிஸி, மனைவியும் பிஸி, ரெண்டு பேரும் எப்போதும் பிஸி. அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்கே நேரம் இல்லாத இருப்பாங்க. அது வந்து தவறு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். இல்லை சார், எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. நான் ஒன்றும் கன்சீவ் ஆகுங்க சார். சரிங்க. டெஸ்ட் பண்ணும்போது செம்பல் லெவல் கம்மியாக இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட்டு. சரி. அப்புறம் வந்து டேப்லெட் சாப்பிடும்போது இன்க்ரீஸ் ஆச்சுங்க மறுபடியும். சரி. அப்புறம் கொஞ்சம் டேப்லெட் கம்மி பண்ணாமல் விட்டாங்க. என்னதுங்க இல்லை இடையில டேப்லெட் கம்மி பண்ண மாட்டேங்க சார். சரி. மறுபடியும் கம்மியாச்சுங்க சார். டாக்டர் நீங்கள் டேப்லெட் கம்மி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இதாகும், ஆனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னாங்க சார். அப்படியெல்லாம் இல்லைங்க. டேப்லெட்லேயே எல்லாம் சரியாயிடும்னு நம்ப வேண்டாம். நம்பர் 1, டேப்லெட்டுக்கு ரொம்ப லிமிட்டட் வேல்யூ தான் இருக்குங்க. சரிங்க சார். பொதுவாக டேப்லெட் வந்து 1% 2% ஹெல்ப் பண்ணலாம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம். ஆனால் சில நேரங்களில் சில சரியான காரணங்களை கண்டறிந்து, உதாரணமாக ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதற்கான அதை சரி பண்ணுறதுக்கான டேப்லெட் கொடுக்குறாங்க. தைராய்டு குறைவாக இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. டெஸ்டோஸ்டெரான் குறைவாக இருக்குது, அதை சரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி சரி பண்ணும்போது, முக்கியமாக ஹார்மோன்ஸ் எல்லாம் சரி பண்ணும்போது உங்களுக்கு விந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக கொடுக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸில் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாது. அதை நீங்கள் நம்ப வேண்டாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. உங்கள் கணவன் மனைவி உறவு வந்து எப்போதும் உங்கள் மனதிலையும் நினைவிலையும் வைத்துக்கோங்க. ஸ்பான்டேனியஸாக ஒரு கணவன் மனைவியாக நெருக்கத்தோடு நடந்துக்கோங்க. பல நேரங்களில் கணவன் மனைவி வந்து ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி மாறிடுறதை நம்ம பார்ப்போம். ரொம்ப நெருக்கமான அன்பு நேசம் இல்லாமல் ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி மாறிடுறதை நம்ம பார்க்குறோம். அடுத்து, கணவன் மனைவிக்கு இடையே உங்களுடைய நேரத்தை கொடுங்க, உங்கள் ஹார்ட்டை கொடுங்க, உங்கள் அட்டென்ஷனை கொடுங்க. பார்ட்னர்கிட்ட இருதயத்தை கொடுங்க, நேரம் கொடுங்க, ஹார்ட்டை கொடுங்க, அட்டென்ஷன், உங்கள் அட்டென்ஷனை கொடுங்க. உங்களுக்கு சந்தோஷம் வரும் வரை இதை நீங்கள் செய்யுங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் கரூர்லேருந்து பாலமுருகன் பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் பாலமுருகன். சார், ஒரு 3 months முன்னாடி கால் பண்ணியிருந்தேன் சார். ஆக்சுவலாக செக்ஸ் சரியாக பண்ண முடியலன்ட்டு. சரிங்க. நியூலி மேரிட் சார். சரிங்க. இப்போ பண்ணி இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார். கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள் பாலமுருகன். இப்போ செக்ஸ் வந்து எப்படி சார், நார்மலாக கன்டினியூ பண்ணலாங்களா இல்லை அந்த டவுட் இருக்குது சார். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதாவது எப்படி பண்ணுனா ஏதாவது ஆகுமோ, பிரச்சனை வருமா, அந்த மாதிரி. நார்மலாக பண்ணலாங்க, ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக நல்லா செக்ஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. சரிங்க சார். இப்போ நார்மல் செக்ஸுங்கிறது எவ்வளோ நேரம் ஒரு சராசரி மனுஷனுக்கு? அந்த மாதிரிலாம் ஒரு நேரம்லாம் கிடையாதுங்க. உங்கள் மனைவி உச்சகட்டம் அடையணும், நீங்களும் உச்சகட்டம் அடையணும், அவ்வளோதான். ஓகே சார். இது உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் தூண்டுங்க. அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் செக்ஸ் ஆரம்பிப்பாங்க, அவங்க விந்து வெளியேற்றிடுவாங்க. மனைவிக்கு வந்து ஒரு உச்சகட்டமே இருக்காது. அதனால் உங்கள் மனைவியை முதல்ல உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டுங்க. அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் வந்து உச்சகட்டம் அடையலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்து, கணவன் மனைவி உறவு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. 2 பேரும் கனெக்டடாக இருங்க. வீக்லி ஒரு நேரத்தில் உங்களுடைய கோல் என்ன, ஃபைனான்ஸ் என்ன, என்னென்ன பிளான் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண முயற்சி பண்ணுறீங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் மனம் திறந்து பேசுனீங்கன்னா பெரிய அளவுக்கு சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுருப்பீங்க, உங்கள் மனைவிட்ட பகிர்ந்திருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் தெரிய வரும்போது அவங்களுக்கு பெரிய சண்டை வந்துருக்கும், சரி தப்புன்னு. நீங்கள் அப்பப்போ உங்கள் எண்ணங்களை ரெகுலராக பகிர்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, ஒருத்தர் எண்ணங்களை பகிர்ந்து தெரிந்து கொண்டு இருந்தால் பிரச்சனை வராது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். சார், எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஐபிஎஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ 15 days கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ண சொன்னாங்க. சரிங்க. பிளட் டெஸ்ட் எடுத்ததுல 245.20 இருந்தது லெவலா. ஆனா வந்து இப்போ ஒரு 4 days கழிச்சு வந்து
ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. ம் 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 சரின்னு சொல்லிட்டு நாங்கள் யூரின் டெஸ்ட் பார்த்தோம், அதில் பாசிட்டிவ் தான் காமிச்சுது. அதனால பிரச்சனை இருக்குமா டாக்டர்? இப்போ மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுக்கலையா நீங்கள்? மறுபடியும் எடுக்கல டாக்டர். ஸ்கேன் எதுவும் பண்ணீங்களா? இல்லை, ஸ்கேன் எதுவும் பண்ணால ஒன்றும். ஸ்கேன் பண்ணுங்க. அதாவதுங்க ம் யூரின் பாசிட்டிவ்னா ஒரு 80 to 90% பாசிட்டிவ்னு தான் எடுத்துக்கணும். சில நேரம் இம்ப்ளான்டேஷன் சொல்லி கரு உள்ள தங்கும் போதே கொஞ்சம் ப்ளீட் ஆகலாம். நம்பர் 1. ம் நம்பர் 2, வேறு சில காரணங்களாலேயும் இந்த மாதிரி ப்ளீடிங் வரலாம். ப்ளீடிங் கண்டினியூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ம் சரி. ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு இருக்குது. அதாவது யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் உண்மையில் ப்ரெக்னென்சியாக இருக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் கெமிக்கல் ப்ரெக்னென்சின்னு பேர். ம் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கேன் பண்ணுறீங்க, கர்ப்பப்பையில் கரு இல்லை, கருக்குழாயில் இருக்கான்னு பார்க்கணும். அதுலேயும் இல்லைன்னா இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ம் வணக்கம். பிளட் டெஸ்ட் திருப்பி எடுத்து பார்த்தா அது யூரின் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும்போது பிளட் டெஸ்ட்டும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அதாவது யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு முன்பாகவே பிளட்டில் தெரியும். ரெண்டாவது, பிளட்டில் 240ன்றது ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ் தான், அது 2 நாளில் டபுள் ஆகிக்கிட்டே இருக்கணும். 2 நாள் கழிச்சு எடுக்கிறீங்க 400க்கு மேலே இருக்கணும், அடுத்து 2 நாள் கழிச்சு எடுக்கிறீங்க 800க்கு மேலே இருக்கணும், இப்படி டபுள் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் ஈரோட்லேருந்து சேகரன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சேகர். சார் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 3 months ஆகுதுங்க சார். ஓகே. மனைவி வந்து கன்சீவாக இருக்காங்க. வெரி குட். சார் 2 மாசத்துல நான் வந்து செக்அப் பண்ணோம். ஓகே. அப்போ அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வெறும் 4.5% தான் சார் இருந்தது. சரி. அப்புறம் டாக்டர் வந்துட்டு பிளட் செக்அப் எல்லாமே பார்த்தாங்க. சரி. பார்த்துட்டு அயர்ன் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் ஒரு யூனிட் கொடுக்கலாம்னு சொல்லி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சேம் பிளட். சரிங்க. அதனால நான் ஒரு யூனிட் பிளட் கொடுத்தேன் அவங்களுக்கு. கொடுத்து 2% அதிகமாச்சுங்க சார். சரி. 6.5% இருந்தது. ம் அப்புறம் 1 வீக்குக்கு வந்து அயர்ன் டேப்லெட் கொடுத்தாங்க. தொடர்ந்து அயன் டேப்லெட் மாசக்கணக்கில் எடுக்கணும். சொல்லுங்க. அதான் அது கொடுத்தாங்க சார். 1 வீக் கழிச்சு அந்த பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தாங்க. ம் பட் இன்க்ரீஸ் ஆகல. இப்போ 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் மறுபடியும் மைக்ரோ டெஸ்ட் பார்த்துட்டு இல்ல எல்லா மினரல்ஸ் எல்லாமே பிளட்ல கரெக்டா இருக்கு, அயர்ன் மட்டும்தான் கம்மியா இருக்கு, பிளட்டா கொடுக்க முடியாது, அதனால வந்து நீங்க அயர்ன் இன்ஜெக்ஷன் வந்து கம்பல்சரி வந்து வெயின்ல எடுத்துக்கணும். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஆ பட் இது கட்டாயமா உங்களுக்கு அயர்ன் இன்ஜெக்ஷன் வெயின்ல கொடுத்தே ஆகணுமா சார்? அப்படி இல்லைங்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எதனால அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு? ஏதாவது வயிற்றுல புண்ணில் இருந்து ரத்தம் வருதா, இல்லை புழுக்கள் மூலமாக வயிற்றுல புழுக்கள் நிறைய இருந்தால் வரும்? அதான் ஆல்ரெடி அவங்க டோட்டல் செக்அப் பார்த்ததுல வந்து எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே டோட்டலா செக், பிளட்ல இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் செக் பண்ணி பார்த்தேன். இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, இது வேற. சரிங்க சார். இது வந்து வயிற்றுல புழுக்கள் இருந்தால் வரலாம், வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்து அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படலாம், ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ரத்த கசிவு போய்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஓரளவுக்கு மேலே 6, 7 அயன் இருந்தால் உயிருக்கே ஆபத்து தான். சில நேரங்களில் சீரியஸான பிரச்சனைகள் வந்துடும். ஹார்ட் வந்து ரொம்ப டைலேட் ஆகி பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது சடனாக டெத்து வரலாம். அவங்களுக்கு ஒரு பெண்களுக்கு அனிமியா கொஞ்சம் காமனாக இருந்தால் கூட 10க்கு மேலே இருக்கணும். 13, 14 தான் நார்மல் பெண்களுக்கு. ஆனால் 10க்கு மேலேயாவது இருக்கணும். 4, 3 இருந்தால் திடீர்னு இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏதாவது ஒரு சின்ன காரணங்களில் கூட இறந்து போயிடலாம். அதனால் அர்ஜெண்ட்டாக அவங்களுக்கு அதிகமாக்கணும். பிளட்டாகவே கொடுக்குறதுக்கு அயன் வந்து ஐவியாக கொடுக்குறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அப்ஜெக்ஷன் எனக்கு தெரியல. டாக்டர்கள் சேஃபாக கொடுப்பாங்க. ரத்தத்தில் கொடுக்கக்கூடிய அயனே சேஃபாக கொடுக்க முடியும். பட் மற்ற விஷயங்களை பார்க்கணும். ஏதாவது கர்ப்பப்பையிலேருந்து ப்ளீட் ஆகுதா, பைல்ஸ் மாதிரி ஏதாவது ப்ளீட் ஆகுதா, வேறு வயிற்றுல புழுக்கள், வயிற்றுல புண்ணு, ஏதாவது ப்ளீடிங் ஆகிற காரணங்கள் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அது அடிப்படை, இப்படி தான் பார்ப்பாங்க டாக்டர்கள். மற்ற அனீமியா இல்லை, அயன்ஸ் டெஃபிஷியன்சி அனீமியான்னு அவங்க செக் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் மற்ற விஷயங்களை செக் பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் பெங்களூர் ஜெயநகராலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். என் பேர் குமார் சாமி. சொல்லுங்கள் குமார். சார் இது உடலுறவு கொள்ளும்போது சொல்லுங்கள். இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கு. சரிங்க சார். 2 குழந்தைங்க இருக்கு. சரிங்க. மாதிரி இப்போ அந்த அளவுக்கு ஒன்றும்
இந்த வேகம் இருக்கிறதுல உடலுறவு கொள்ளும்போது எங்க வீட்டுல ரொம்ப மண்ணு மாதிரி படுத்திருக்காங்க. சரி, எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அந்த விந்துன்றது விழும்போதுதான் கொஞ்சம் அப்படி பிடிக்கிறாங்க. அதாவதுங்க முதல்ல வந்து சில காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் அவங்க உச்சகட்டம் அடைகிறாங்களான்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அவங்கள தூண்டுறீங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு செக்ஸ்லேயே விருப்பம் இருக்காது. ஒன்று. இரண்டாவது, அவங்கள ரொம்ப மோசமாக திட்டுறது, நடத்துறது, அவங்கள ஈக்குவலாக நடத்தாமல் ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறது, எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுக்கிறது, அல்லது கடுமையாக மோசமாக அவங்கள திட்டுறது, அதில் வந்து செக்ஸ்லேயே விருப்பம்லாம் போயிடும். நீ எதாவது பண்ணிட்டு போயா அப்படின்ற மாதிரி. மூன்றாவது, ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அவங்களுக்கு புரோலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்து சரி பண்ணிட்டோன்னா இதை முற்றிலுமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. செக்ஸ் பெண்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது, நல்ல பெண்கள் செக்ஸை என்ஜாய் பண்ண மாட்டாங்க, செக்ஸில் ஆர்வம் காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். சில ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியஸ் பீப்புள் இருப்பாங்க. செக்ஸ் வந்து கடவுளுக்கு எதிரானது, குழந்தை பெற்றுக்க மட்டும்தான் செக்ஸ் பண்ணணும், கணவனுக்கு வேணால் திருப்தி கொடுக்க செக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குங்க. இதில் கொஞ்சம் அலசி என்ன காரணம்னு பார்த்து சரி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பிளான், கோல் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து வந்து 2 பேரும் சேர்ந்து நடந்து வாக்கிங் போங்க டெய்லி. உங்களுடைய பல்வேறு உணர்வுகளை, எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறதுக்கு ஒரு ரொம்ப தோழமை உண்டாவதற்கு அது பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு வழக்கமாக உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் இது நல்லது. இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது இனிமையான பேச்சுக்கள் தான் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஈவன் கொஞ்சம் சிக்கலான பேச்சுவார்த்தை இருந்தால் கூட உட்கார்ந்து கோபப்பட்டு ஒருத்தர் முகம் பார்த்து சண்டை போடுற மாதிரியான சிக்கல்கள் வாக்கிங்கில் வராது. நீங்கள் ஒருத்தர் சைடில் நடந்து போகிறதுனால ஒரு பெரிய சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதே மாதிரி 2 பேருமே உங்களுடைய ட்ரீம்ஸ், எண்ணங்கள், பல்வேறு விஷயங்களை நீங்கள் 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் திருவண்ணாமலை சுரேஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சுரேஷ். சார் இப்போ அந்த என்னோட உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது சார், ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த க்ரீம் எல்லாம் போட்டும் பெருசாகலைன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார். அதாவதுங்க மீச தாடியெல்லாம் உங்களுக்கு நார்மலாக இருக்கா? சார் அதெல்லாம் நல்லா இருக்கு சார். அதாவது எனக்கு வந்து இப்போ 22 வயசு ஆகுது சார். உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி மற்ற நண்பர்கள் மாதிரி மீச தாடியெல்லாம் நல்லா வளருதா? சார் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பசங்க, என்னோட பெரிய அளவில் எனக்கு நல்லா ஜாஸ்தி இருக்குது சார் எல்லாம். இல்லைங்க, நிறைய ஒன்று ஹார்மோன் குறைபாடு இருக்கலாம். அதை தவிர ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க, உங்கள் வயதுக்கு ஏற்ற எடையை விட அதிகமாக இருக்கீங்க, தொப்பு அதிகமாக இருக்குது, குண்டாக இருந்தாலும் ஆணுறுப்பு சின்னதாக தெரியும். ஹார்மோன்கள் அது நார்மலாக இருக்குது சார். ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தாலும் தெரியும். வேறு பல்வேறு காரணங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பார்த்தீங்கன்னா இதை சரி பண்ணிடுவாங்க. அறுவை சிகிச்சைகள் இருக்குது, வேக்யூம் சக்ஷன் இருக்குது, பல்வேறு முறைகளில் இதை சரி பண்ண முடியும். இதுக்கு சில மருந்துகள் இருக்குது. மருந்துகள் பெரிய அளவுக்கு உதவாது, ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் மற்ற முறைகள் வந்து பெரிய அளவு, அறுவை சிகிச்சைகள்லாம் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். அதே போல் வேக்யூம் சக்ஷன், பல்வேறு ஷாக்வேவ் தெரப்பி, இப்படி நிறைய இது இருக்குது, சரி பண்ணிக்கலாம் இதை. இப்போது மற்ற விஷயங்களையும் உங்கள் மனைவியோட ஒரு ஐடியல் ஹோம் எப்படி இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய சிந்தனை, ஒரு வெக்கேஷனை எப்படி நீங்கள் கொண்டாடணுன்ற சிந்தனை, இப்படி பல விஷயங்களை நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு ரொம்ப ஒரு நெருக்கமான உறவை பேணி பாதுகாக்கலாம். அதே போல் 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணி சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். பல்வேறு விஷயங்களை நீங்கள் சேர்ந்து பண்ணலாம். ஒரு விளையாட்டை, ஒரு சினிமா பார்க்குறத, ஒரு கேமு, ஒரு பல்வேறு விஷயங்களை நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தரை ஷேர் பண்ணி உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தலாம்.
ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார். நான் மதுரையிலேருந்து குமார்னு பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் குமார். சார் நம்ம பையனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. சரி. ஆம்பளை பையன். சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு. சரிங்க. அது எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா சார்? சைஸு சின்னதாக இருக்குன்னா நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்க. அப்படிங்களா சார்? முதல்ல வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியமான ப்ராப்ளம். ஹார்மோன்கள் வந்து போதுமான அளவு கொடுத்தோன்னா ஆணுறுப்பு நல்லா பெருசாகும். ஹார்மோன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதுதான் மெயினான காரணமாக இருக்கும் யங் பீப்புளுக்கு. ரொம்ப குண்டாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒபிசிட்டி ஒரு காரணம். ஏன்னா ஆணுறுப்பு வந்து யூஸ்வலாக எலும்புக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு அது சின்னதாக இருக்கிற மாதிரி தோணும். அதை பெருசுப்படுத்தலாம். இந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம கொண்டு வரலாம். இதை தவிர வேறு காரணங்கள் இருக்கான்றதை பேஷண்ட்டை செக் பண்ணும்போது தான் தெரியும். நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவத்தை கூட்டு போங்க, இதை சரி பண்ணிடலாம். சின்ன பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. தோல் ரொம்ப முன்னாடி இருக்கு, வெறும் தோல் தான் முன்னாடி இருக்கு அப்படின்னாங்க. முன் தோல் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஆணுறுப்பு சின்னதாக தெரியலாம். நீங்கள் சுண்ணத் மாதிரி பண்ணலாம். வயதானவர்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருந்தால் அந்த ஏரியாவை ஷேவ் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஆணுறுப்பு பெருசாக தெரியும். ஓகே. சரி, இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்கள் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் ஸ்ரீதரன் சார், ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். சொல்லுங்கள் ஸ்ரீதர். சார் எனக்கு 27 வயசு ஆகுதுங்க சார். சேலத்தில் ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. விந்தணுவும் ரத்த டெஸ்ட்டும் பண்ணாங்க சார். சரிங்க. அதில் வந்து HSV அப்படின்னு ஒரு கிருமி வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க சார். HSVன்றது ஒரு வைரஸ் டிசீஸ். நீங்கள் வெளியே செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா யாருடையாவது காண்டம் இல்லாமல்? இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். எப்பயுமே இல்லை? எப்பவுமே இல்லைங்க சார். அந்த ஒரு விரைப்புத்தன்மை இல்லைங்க சார். விரைப்புத்தன்மைக்கும் HSVக்கும் சம்மந்தம் இல்லைங்க. HSV என்பது ஒரு வைரஸ் கிருமி. சரிங்க சார். ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னு HSV. சரிங்க சார். அது வந்து பால்வினை நோய். அது வந்து நீங்கள் வேற ஒரு பெண்ணோட காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணும்போது. இல்லை சார், நமக்கு வந்து 17 வயசுலேயே வந்து ஒரு 17 வயசுலேருந்தே ஒரு விரைப்புத்தன்மை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்குங்க சார். அது வந்து வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து என்ன காரணம், விரைப்புத்தன்மை இல்லாததுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்து அது போன்ற விஷயங்களை உங்களுக்கு சரி பண்ணலாம். வேற ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கவலைப்பட வேண்டாம். இது வந்து பால்வினை நோய். HSV என்பது பால்வினை நோய். அது வந்து நீங்கள் வேறு யாரோடையாவது செக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு வராது. இப்போது அதே மாதிரி பல்வேறு விஷயங்களை கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பர்சனலாக எடுத்துக்குவாங்க. அப்போது பெரிய அளவுக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டு மனவேதனை அதிகமாயிரும் அவங்களுக்குள்ள. அது வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். மனதுக்கு நெருக்கமாக விஷயங்களை எடுத்துக்கிட்டு போராடுறத வந்து பெருமளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து இந்த விஷயத்தை பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.